எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் ஏறுனா என்ன, இறங்குனா என்ன, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்பவும் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவை, அதாவது எல்லா காலத்துக்கும் ஏத்த ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறதுன்னு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வேணும், அதுல தப்பே இல்ல. ஆனா அந்த ஆசைக்கு பின்னாடி ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம கவனிக்கிறோமா? அதிக வருமானம்னா அதிக ரிஸ்க்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த ரிஸ்க உண்மையிலேயே நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இந்த நம்பரை பாருங்களேன், கொஞ்சம் ஷாக்கா இருக்குல்ல? சமீபத்துல மார்க்கெட் விழுந்தப்போ புதுசா ஆரம்பிச்ச எஸ்ஐபிகளை விட நிறுத்தின எஸ்ஐபிகளோட எண்ணிக்கை 100%க்கும் அதிகமா இருந்திருக்கு. இது என்ன சொல்லுது? அதாவது மார்க்கெட் லேசா கீழே இறங்கினாலே நாம பதட்டமாகி அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்கிறோன்னு அது அப்பட்டமா காட்டுது. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக். இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான தெளிவான இன்வெஸ்டரா எப்படி மாறலாம்னு உங்களுக்கே புரியும். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதிக வருமானத்தின் பொறி. நாம ஏன் அதிக ரிட்டர்ன்ஸை தேடி போய் ஒரு வலையில மாட்டிக்கிறோம்? நம்மளோட இயல்பான உள்ளுணர்வுகள் எப்படி நம்மள தப்பான பாதைக்கு கொண்டு போகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதை பாருங்க, கடந்த 20 வருஷத்துல ஈக்விட்டி போட்ட காசை 20 மடங்காக்கியிருக்கு. தங்கம் வெறும் 11 மடங்கு தான். இதை பார்த்த உடனே அடடா, ஈக்விட்டில தான் எல்லா காசையும் போடணும்னு தோணுதா? ஒரு நிமிஷம், இது கதையோட ஒரு பகுதி மட்டும்தான். இங்கதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. ராக்கெட் வேகத்துல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா மார்க்கெட் லேசா தடுமாறினாலே நமக்கு கை காலோடாம போயிடுது. நம்மளோட எதிர்பார்ப்புக்கும் நம்ம ரியாக்ஷனுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த மனநிலை தான் நம்மளோட உண்மையான எதிரி. அப்போ இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டருக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு தான் நம்ம முதல் தூணுக்கு வரோம். உங்க ஆல் ஸ்டார் டீமை உருவாக்குறது. அதாவது அசட் அலோகேஷனோட பவரை புரிஞ்சுக்கிறது. வாங்க, இது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறது ஒரு வின்னிங் கிரிக்கெட் டீமை செட் பண்ற மாதிரி தாங்க. வெறும் பேட்ஸ்மேன்களை மட்டும் வச்சு மேட்ச் ஜெயிக்க முடியுமா? முடியாதுல்ல. நல்ல பவுலர்ஸ் வேணும், ஆல்ரவுண்டர்ஸ் வேணும். எல்லாம் கலந்த ஒரு பேலன்ஸ்டு டீம் தான் முக்கியம். நம்ம முதலீடும் அப்படிதான். இந்த அசெட் அலோகேஷனோட மேஜிக்கே இங்க தான் இருக்கு. 2008ல நடந்த பெரிய மார்க்கெட் கிராஷ் எடுத்துக்கோங்க. ஈக்விட்டில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருந்த போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 42% விழுந்துச்சு. ஆனா கரெக்டா அசெட்ஸை பிரிச்சு வச்சிருந்த போர்ட்ஃபோலியோ வெறும் 22% தான் சரிஞ்சது. அதாவது நஷ்டத்துல பாதிக்கு பாதி கம்மி. இது ஒரு கார்ல இருக்கிற ஷாக் அப்சார்பர் மாதிரி. மார்க்கெட்டோட மேடு பள்ளத்துல நம்ம பயணத்தை ஸ்மூத்தா ஆக்குது பாத்தீங்களா? ஓகே, டீம்ல பேட்ஸ்மேன், பவுலர் யார் யாருன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி. இப்போ அந்தந்த பொசிஷனுக்கு கரெக்டான பிளேயர்ஸை, அதாவது கரெக்டான ஃபண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்றது? இதுதான் நம்மளோட 2வது தூண், வெற்றியாளர் தேர்வு. பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் 2025. இந்த மாதிரி நாம கூகுள்ல தேடி இருக்கோம்ல. நேர்மையா சொல்லுங்க, இதுதான் நாம பண்ற முதல் பெரிய தப்பு. போன வருஷம் ஒருத்தன் செஞ்சுரி அடிச்சான்னு இந்த வருஷமா அடிப்பான்னு என்ன நிச்சயம்? அதே லாஜிக் தான் இங்கேயும். போன வருஷ பெர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சு ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இந்த ஸ்லைடை பாருங்க, பார்க்க கலர்ஃபுல்லா ஆனா ஒரே குழப்பமா இருக்குல்ல. இதுதான் மார்க்கெட்டோட நிஜமான முகம். போன வருஷத்தோட ஹீரோ இந்த வருஷத்தோட ஜீரோ ஆகலாம். ஒரு வருஷம் தங்கம் டாப்ல இருக்கு, அடுத்த வருஷமே அது பாதாளத்துல கிடக்கு. சோ டாப்பரை துரத்திட்டு போறதுல அர்த்தமே இல்ல. அப்போ ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க ட்ரெண்டுகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா கோர் அண்ட் சேட்டலைட்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க முதலீட்டுல 70% பணத்தை ரொம்ப போரிங்கான ஆனா ஸ்டேபிளான ஃபண்டுகள்ல, அதுதான் கோர். மீதி இருக்கிற 30% பணத்தை மட்டும்தான் ரிட்டர்ன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ரிஸ்கியான ஃபண்டுகள்ல, அது சேட்டலைட். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கோர் போர்ட்ஃபோலியோங்கிறது நம்மளோட சாப்பாடு மாதிரி. டெய்லி வேணும், அதுதான் நமக்கு நிலையான சக்தியை கொடுக்கும். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோங்கிறது அப்பப்போ சேர்த்துக்கிற எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸோட கனவும் இதுதானே. மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது வித்துட்டு அதால பாதாளத்துல இருக்கும்போது கரெக்டா வாங்கிரணும். ஆஹா, கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது நடக்கவே நடக்காது. இத பாருங்க, நீங்க 2007ல மார்க்கெட் உச்சத்துல 1 லட்சம் போட்டிருந்தா அது 4.27 லட்சமா ஆகியிருக்கும். ஆனா அதே 1 லட்சத்தை கரெக்டா கணிச்சு 2008 சரிவுல போட்டிருந்தா அது 11.14 லட்சமா ஆகியிருக்கும். வித்தியாசம் எவ்வளோ பெருசு பாருங்க. ஒரே ஒரு தப்பான டைமிங் நம்மளோட மொத்த ரிட்டர்ன்ஸையும் காலி பண்ணிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம எமோஷன்ஸையும் கணிப்புகளையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்றது தான். அதுக்கு பேரு தான் எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். கையில இருக்க மொத்த பணத்தையும் ஒரே அடியா ஈக்விட்டியில போடாம அதை ஒரு சேஃபான லிக்விட் ஃபண்ட்ல வச்சுட்டு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டிக்கு மாத்துறது. இதனால மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தோட ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும்.
ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து உங்களுக்கான ஒரு கிளியரான ஆக்ஷனபிளான திட்டமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொன்னா ஒரு சூப்பரான ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த 3 விஷயம்தான் ஃபார்முலா. 1. அசெட் அலோகேஷன் மூலமா உங்க டீமை பேலன்ஸ் பண்ணுங்க. 2. கோர் சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜி மூலமா புத்திசாலித்தனமா செலக்ட் பண்ணுங்க. 3. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் மூலமா உங்க டிசிப்ளினை ஆட்டோமேட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த பகுதியில ஒரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். உங்க போர்ட்ஃபோலியோ நல்ல வெயில் காலத்துக்கு மட்டும் ரெடியா இருக்கா, இல்ல புயல் மழைன்னு எந்த காலத்தையும் சந்திக்க தயாரா இருக்கா? யோசிச்சு பாருங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.